புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபிரிண்ட் நம்பர் 4093 பக்கம் 101 தலைப்பு சுவாரஸ்யமான கடிதங்கள். அறம் இல்லத்திலேயே துவங்குகின்றது. அன்புக்குரிய சகோதரர் ரசல் அவர்களே, எனக்கு விசேஷித்த விதத்தில் தாங்கள் பாஸ்டராக இருக்கின்றபடியாலும் அனைவர் மீதும் இன்னுமாக அறுவடை சத்தியத்தினை கொஞ்சமே அறிந்துள்ளவர்கள் மீதுமான தங்களுடைய ஆழமான அக்கறை குறித்து நான் அறிந்திருப்பதினாலும் என் மனதில் நீண்ட காலமாய் காணப்பட்டு வரும் ஒரு காரியத்தினை குறித்து உங்களுக்கு இப்பொழுது எழுதுகின்றேன். இதை சொல்லுவதற்கு நான் வேதனைப்படுகின்றேன், மிகவும் வேதனைப்படுகின்றேன். சத்தியத்தில் காணப்படுபவர்களும் முழுமையான அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக தங்களை குறித்து அறிக்கை பண்ணிக்கொள்ளுகிறவர்களுமான சகோதரர்களுடன் நெருக்கமாய் நான் பழகுகையில் சத்தியத்தின் விஷயத்தில் இவர்கள் தங்கள் குடும்பத்தினரை மிகவும் மோசமாய் புறக்கணித்துள்ளதை அநேகந்தரம் கண்டிருக்கின்றேன். தங்கள் நண்பர்கள் மற்றும் அயலகத்தார் மத்தியில் சத்தியத்தினை பரப்பிடுவதற்கு ஆவலாய் காணப்படும் இச்சகோதரர்கள் தங்கள் மனைவிமார்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியத்தக்கதாக எந்த ஏற்பாடுகளும் செய்கிறதில்லை மற்றும் சத்தியமானது தங்கள் மனைவிகள் மற்றும் குழந்தைகளுக்குரியதல்ல எனும் எண்ணத்தை பதியவிடும் விதமாக குடும்பத்தின் முன்னிலையில் உள்ள இவர்களது சம்பாஷணைகளும் கூட காணப்படுகிறது. சத்தியத்தினை புரிந்து கொள்ளுவதற்கு போதுமான அறிவுத்திறனை பெற்றிருந்தும் மற்றும் வேதாகம பாடங்களினுடைய 6 தொகுதிகள் மற்றும் வாட்ச் டவர் கட்டுரைகளை ரீபிரிண்ட்களை படித்த பிற்பாடும் எப்படி ஒரு மனுஷனால் இப்படி பேச முடியும் அல்லது பேசுகின்றனர், செய்ய முடியும் அல்லது செய்கின்றார் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அநேகமாக அதிகம் பலனில்லாத மனைவியினிடத்தில் குடும்பத்திற்கடுத்த காரியங்கள் மற்றும் பிள்ளைகளினுடைய பராமரிப்புக்கடுத்த பராமரிப்பு அனைத்தையும் கணவர் விட்டு செல்கிறார் மற்றும் தன் ஓய்வு நேரம் முழுவதையும் வீட்டில் இருக்கையில் சத்தியம் படிப்பதற்கென செலவிடுகிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தன் மனைவிக்கு உதவுவதற்கும் அவளை ஊக்குவிப்பதற்கும் பதிலாக கணவன் விழித்து கொள்கின்றார், உணவு உட்கொள்கின்றார், துணிகள் மாற்றிக்கொள்கின்றார் மற்றும் புறப்பட்டு செல்கின்றார் மற்றும் கூட்டத்திலிருந்து திரும்பி வருகையில் சூடான மாலை உணவினை எதிர்பார்ப்பதாக மனைவியை அறிய பண்ணுகிறார் மற்றும் இப்படி இருந்தால் அவளால் எப்படி கூட்டத்திற்கு போக முடியும்? இது நியாயமாக நிச்சயமாய் எனக்கு தோன்றவில்லை. இதை காட்டிலும் பெயர் சபை ஜனங்கள் கூட நன்றாய் செய்கின்றனர். சத்தியத்தினை பெற்றவராகவும் தன் பிள்ளைகளை பெயர் சபை ஞாயிறு பள்ளிகளில் கலந்து கொள்ளுவதற்கு தடை பண்ணுகிறவராகவும் ஆனால் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கென்று எந்த பிரயாசமும் எடுக்காதவராகவும் காணப்படும் மனுஷனை என் இருதயத்தில் நான் பரிதாபமாகவே பார்க்கிறேன். மேலும் மூப்பர்களோ அல்லது தொகுதி விநியோகிப்பவரோ இல்லத்தில் வருகையில் இவர்களால் ஜெபம் பண்ணிட கேட்டுக்கொண்டால் தவிர மற்றபடி குடும்ப ஜெபம் பண்ணாத மனுஷனை என் இருதயத்தில் நான் பரிதாபமாகவே பார்க்கின்றேன். இப்படியாகத்தான் காரியங்கள் இருக்கின்றன. சபையாருடைய ஐக்கியத்திற்கென உண்மையில் வாஞ்சிக்கின்ற நிலைமையிலும் மற்றும் தன்னால் புரிந்து கொள்ள முடிந்த சத்தியம் அனைத்தையும் விசுவாசித்த நிலைமையிலும் மனைவி காணப்படுகையில் கணவன் ஒவ்வொரு ஞாயிறு கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்க கணவனே மனைவியை தடை பண்ணிடும் உண்மையான காரணியாக இருந்துள்ள அநேகம் சந்தர்ப்பங்கள் என் தனிப்பட்ட கவனத்திற்கு வந்துள்ளது. இது விஷயத்தில் உங்கள் எழுத்துக்களில் ஒரு விசேஷித்த மற்றும் குறிப்பான கட்டுரை வருமானால் அது அநேகருக்கு நன்மை பயக்கின்றதாய் இருக்குமென நான் விரும்புகிறேன். ஆமேன். புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபிரிண்ட் நம்பர் 4115 பக்கம் 102 தலைப்பு கர்த்தருடைய சம்பத்தை கண்டுபிடித்தல். முதலாவது தனது சகோதரனை கண்டு. யோவான் ஸ்நானன் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா ஆவர்.
ஒரு வேதாகம மொழியாக்கத்தில் 2 சீஷர்களுமே தங்களது சகோதரர்களை சந்திக்க தேடினார்கள் என்றும் அந்திரேயாதான் முதலாவதாக தனது சகோதரனை கண்டடைந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு நமக்கு ஒரு பாடம் உள்ளது. அதென்னவெனில், சத்தியத்தின் சேவையை ஆரம்பித்த ஆரம்ப கட்டத்தில் இந்த சீஷர்கள் தங்களுடைய சொந்த சகோதரர்களிடத்திற்கு முதலாவது சென்றார்கள். இது அவர்களுடைய இருதயத்தின் சகோதர சிநேகம் இருந்ததை காட்டுகிறது. மேலும் இயேசுவின் சீஷர்களாக இருப்பதற்கு பாத்திரவானாக இருக்கும் எவரிடமும் இது காணப்பட வேண்டும். மேலும் இது மத ரீதியிலான விஷயங்களில் அவர்களுடைய சகோதரர்கள் மீது அவர்களுக்கு இருந்த செல்வாக்கையும் காட்டுகின்றது. ஆகவே நாமும் முதலாவது நமக்கு செல்வாக்கு இருக்கும் சொந்தமானவர்கள் மத்தியில் நற்செய்தியை அறிவிப்போமாக. ஒருவேளை சாதகமான நிலைகள் ஏற்படாவிட்டாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டவர்களில் அநேகர் கனமும் செல்வாக்கும் உடையவர்களாயிராமல் இழிவானவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் உறுதியளித்துள்ளதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கான ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு அருளியுள்ளதான காரியமோ, அவர் நம்மில் வெறுக்க முடியாத ஏதோ ஒன்றை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றும், அதை அவர் சத்தியம் மற்றும் கிருபையினால் வணைய விரும்பியதால் நம்மை எடுத்துக்கொண்டார் என்றும், இறுதியில் அதை முதலாம் உயிர்த்தெழுதலின் மகிமையான மாற்றத்தின் மூலம் பிதாவின் முன்பு அருமையானதாகவும் குற்றமற்றதாகவும் ஒப்புவிப்பார் என்றதுமான நிச்சயத்தை அருளுகின்றது. மீண்டுமாக நமக்கு சொந்தமானவர்கள் மத்தியில் அன்பு செலுத்தி நம்மால் முடிந்த மட்டும் அவர்கள் சத்தியத்திற்குள் நடத்தப்பட உதவுவதற்குரிய கடமையை நாம் நினைப்பூட்டுகின்றோம். இது சகோதர சகோதரிகள் மத்தியில் காணப்படுகின்ற ஒழுங்காய் இருக்கிறது போல கணவன் மனைவிக்கு இடையேயும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயும் காணப்பட வேண்டும். ஒருவேளை மனைவியானவள் சத்தியத்தை பெற்று கொண்டிருந்தால் கூடுமான மட்டும் அதை தனது கணவனின் கவனத்திற்கு கொண்டு வருவதே அவளுடைய முதல் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஒருவேளை கணவனானவன் சத்தியத்தை பெற்று கொண்டிருந்தால் அதை அவன் தனது மனைவியின் கவனத்திற்கு கொண்டு வருவதையே அவன் தனது முதல் சந்தோஷமாகவும் ஸ்லாக்கியமாகவும் கருத வேண்டும். இப்படியே பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயும் இருக்க வேண்டும். ஆனால் தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்திற்குள் வந்தவர்கள் மத்தியிலும் கூட நேர்த்தியான இயல்பான இவ்வழிமுறை கடைபிடிக்கப்படாததை குறித்து நாம் ஆச்சரியம் அடைந்ததை தெரிவிக்கின்றோம். கணவனானவன் மனைவியின் நலன் கருதி அவளுக்கு சத்தியம் கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்கத்தக்கதாக வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவதில் அவளுக்கு உதவி செய்வானாக. சத்தியத்திற்குள் மனைவி வந்திருந்தால் அவனது கணவனும் கூட சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியம் மற்றும் ஆசீர்வாதங்கள் முதலியவைகளில் பங்கடையத்தக்கதாக, கணவனுக்கு சாதகமாய் அமையத்தக்கதாக காரியங்களை ஒழுங்கு செய்வதில் மிகவும் கவனம் செலுத்துவானாக. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அதாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, அதிலும் விசேஷமாக அவர்களின் மேலான ஆவிக்குரிய நலன் கருதி எல்லாவற்றிற்கும் மேலான சந்தோஷத்திற்குள் அவர்களும் கொண்டு வரப்படத்தக்கதாக உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். மனைவிகளே, உங்கள் புருஷர்களை கனம் பண்ணுங்கள், அதாவது அவர்களை புரிந்து கொண்டவர்களாக இருந்து அவர்களுக்கும் அனைத்து நன்மையானவைகளும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக உங்கள் சிறப்பான செல்வாக்கை பயன்படுத்துங்கள். ஆமேன். புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும், ரீப்ரிண்ட் நம்பர் 4199, பக்கம் 103. தலைப்பு: நன்றி மறத்தல் எனும் பாவம். ஆதார வசன பகுதி: 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனங்கள். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 24ஆம் வசனம். சாமுவேல் தனது சொந்த கணக்கை ஜனங்கள் முன்பாக ஒப்புவிப்பதற்கென சவுலின் முடிசூட்டு விழாவை தெரிந்து கொண்டார்.
தேவனுடைய ஊழியக்காரனாக சாமுவேல் அந்த ஜனத்திற்கு பிரதானமான நியாயாதிபதி ஸ்தானத்தை வகுத்தார். ஆனால் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டதின் காரணமாக அரசியல் சம்பந்தமான செல்வாக்கு செலுத்துவதிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் தீர்க்கதரிசியான சாமுவேல் விடுவிக்கப்பட்டார். பரிதானமாக, லஞ்சமாக, அதாவது ஏதேனும் விதத்தில் ஜனங்கள் தொடர்ச்சியான காரியத்தில் தான் எடுத்த முடிவு அல்லது செலுத்தின தீர்ப்புக்கு மேல் செல்வாக்கு கொள்ளும் விதத்தில் தான் ஜனங்களிடத்தில் எதையாகிலும் வாங்கியுள்ளாரா அல்லது இல்லையா என்று சொல்லும்படிக்கு சாமுவேல் அனைத்து ஜனங்களிடமும் கேட்டார். சாமுவேல் உண்மையுள்ளவராக காணப்பட்டார் என்று ஜனங்கள் ஏகமாய் கூறினார்கள். பின்னர் தனக்கு எதிராக எதிர்காலத்தில் எப்போதாவது ஒரு வேளை ஏதேனும் சொல்லப்படாதபடிக்கு ஜனங்கள் கொடுத்த இந்த சாட்சிக்கு ராஜாவும் சர்வ வல்லமையுள்ள தேவனும் சாட்சியாய் இருக்கின்றார்கள் என்றும் சாமுவேல் கூறினார். தைரியத்திற்கும் மற்றும் தேவனிடத்திலும் ஜனங்களிடத்திலுமான உண்மைக்கு மோசே மற்றும் சாமுவேலின் ஆட்சி திறமையானது மேன்மையான உதாரணங்களாக வரலாற்றின் பக்கங்களில் காணப்படுகின்றது. இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களில் மிக சொற்பமானவர்களே ஒருவேளை விசேஷித்த அரசியல் செல்வாக்குள்ள ஸ்தானங்களில் காணப்பட்டிருந்தாலும் அல்லது காணப்பட்டு வந்தாலும் கூட இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள கொள்கையானது அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் காணப்படும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அனைவராலும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இதே கொள்கை வீட்டிலும் குடும்பத்திலும் கூட பொருந்துகின்றது. ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய குடும்பத்தை கையாளும் காரியத்தில் உள்ள மேன்மை தாங்கின தன்மை மற்றும் உயர்ந்த குணம் தொடர்புடைய விஷயத்தில் சாமுவேலை போன்று தனது குடும்பத்தாரின் கவனத்தை கவர முடிகின்றவராக காணப்பட வேண்டும். தகப்பன் எவ்விதத்திலும் சுயத்தை நாடுகிறவராக இல்லை என்றும் அவர் ஒரு கணவனுக்குரிய ஒரு தகப்பனுக்குரிய தனது பொறுப்பில் உண்மையுள்ளவராயிருந்து தெய்வீக ஏற்பாட்டின்படி தனக்குரியதாய் காணப்படும் பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் ஞானமாய் பயன்படுத்துவதற்கென நாடுபவராய் காணப்படுகின்றார் என்றும் தனது பொறுப்பின் கீழ் இருப்பவர்களை பராமரிக்கின்றார் என்றும் குடும்பத்தாரின் நலனுக்காக போதுமான அளவுக்கு தனது ஜீவியத்தை செலவிடுகிறார் என்றும் ஒருபோதும் குடும்பத்தாரின் நன்மைகளுக்கு எதிராக அவர் செயல்படுவதில்லை என்றும் தகப்பனை குறித்து குடும்பத்தார் சாட்சி சொல்வதற்கு முடிகிறவர்களாக காணப்பட வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தாயாரும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் கூட தங்களது உண்மைத்தன்மையை தங்களது நேர்மைத்தன்மையை குறித்து தங்களது குடும்பத்தின் அங்கத்தினர்கள் சாட்சி பகரத்தக்க நிலைமையில் காணப்பட வேண்டும். குடும்பத்திற்கு உண்மையாய் இருப்பவர்தான் பெரிய குடும்பமாக காணப்படும் தனது தேசத்தாருக்கு நேர்மையாய் காணப்பட முடியும். சாமுவேலுக்கு குமாரர்கள் காணப்பட்டாலும் கூட அவர் தனது குமாரர்களை அரசியல் பதவிகளில் அமர்த்த நாடவில்லை. இஸ்ரேலின் நலனுக்கடுத்த விஷயங்களில் சாமுவேல் காண்பித்த உண்மை என்பது தேவனிடத்தில் அவர் கொண்டிருந்த உண்மையை குறிக்கின்றதாக இருக்கின்றது. இப்படியாகவே தேவனுடைய ஜனங்கள் விஷயத்திலும் உள்ளது. தேவனுடைய ஜனங்கள் தங்களது சொந்த குடும்பத்தாருக்கு பணிவிடைகள் செய்யும் விஷயத்தில் மாத்திரம் இல்லாமல் எல்லாவற்றிலும் தங்களுடைய சொந்த கணிப்பை நம்பாதவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாட வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், வேத வாக்கியங்களின் போதனைகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆமேன். புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும், ரீப்ரிண்ட் நம்பர் 5093, பக்கம் 105. தலைப்பு: பரிசுத்த ஆவியினுடைய மறுரூபப்படுத்தும் தாக்கம். கர்த்தருடைய இந்த ஆவியானது நமக்கு என்ன கொண்டு வந்தது என்பதை அப்போஸ்தலர் நமக்கு தெரிவிக்கின்றார். அது ஒரு வல்லமையின் பலத்தின் ஆவியாய் இருக்கின்றது. ஆவியின்படி நடக்க விரும்பி கர்த்தருடைய அன்பை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நாடுகின்றவர்கள் அனைவரையும் அவர் கைவிடாமல் அவர்களை தீமையினின்று விடுவிப்பார். இவர் இந்த வல்லமையின் ஆவியிடம் இருந்து வரும் தைரியத்தின் ஆவியினை அல்லது மனதின் மீதான ஒரு தாக்கத்தினை பெற்றுக்கொள்கின்றனர். இது இவர்கள் மற்றபடி செய்ய முடிகிறதை காட்டிலும் அதிகமாய் செய்யத்தக்கதாக அத்தகையதொரு சக்தியை இவர்களுக்கு கொடுக்கின்றதாய் இருக்கிறது. இது இவர்களையே ஆச்சரியத்திற்குள்ளாக்குகின்றது.
பிதாவினுடைய தயவுள்ள சித்தத்தை விரும்பவும் செய்யவும் தக்கதாக தேவ சமாதானத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். பிலிப்பியர் 2:13. சத்தியத்தினை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் தாங்கள் அதன் ஆவியை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு இருந்த நிலைமையிலிருந்து மிகவும் வேறுபட்டவர்களாகுகின்றனர். இவர்களுடைய மாற்றத்தினை அயலகத்தாரும் நண்பர்களும் உணர்ந்து கொள்ளுவார்கள். மனைவியானவள் சத்திய அறிவிற்குள்ளாக வருகையில் சரியான விஷயங்கள் அனைத்திலும் அவள் எவ்வளவு அதிகமான உறுதியினை கொண்டிருக்கின்றாள் என்பதை காண்கையில் கணவன் பெரும்பாலும் ஆச்சரியம் அடைகின்றான். இந்த உறுதி என்பது கர்வத்தினுடைய ஆவியாய் இராமல் மாறாக தேவன் நன்மைக்கேதுவாய் அனைத்தையும் செய்து முடிக்க விருப்பமும் வல்லமையும் உள்ளவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையின் ஆவியாய் இருக்கின்றது. இது கணவன் விஷயத்திலும் பொருந்தும். அநேகம் மனைவிகள் சத்தியமானது எவ்வளவாய் தங்கள் கணவன்மார்களை பலப்படுத்தியுள்ளது என்று கண்டுள்ளனர். இந்த மாற்றமானது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று கொடுத்துள்ள வல்லமையின் ஆவியினால் ஆகும். எந்த அளவுக்கு இந்த ஆவியினை பெற்றிருக்கின்றோமோ அவ்வளவாய் இந்த வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுவோம். உண்மைதான், சிலர் இயல்பாகவே வலுவானவர்களாய் இருக்கின்றனர். மேலும் சத்தியமும் இவர்களை பலமுள்ளவர்களாக்குகின்றது. இயல்பாகவே பலவீனர்களாய் இருப்பவர்கள் இவர்களுடைய நண்பர்களும் அயலகத்தாரும் ஆச்சரியத்திற்குள்ளாகும் வகையில் மிக அதிகமாய் பலமுள்ளவர்களாக காணப்படுகின்றனர். ஆமேன்.